ஆண்டவரே, என் குடும்பத்துக்காகத்தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கீங்க. என் பிள்ளைகள் குடும்ப ஜெபத்தில் வரல, என் புருஷன் குடும்ப ஜெபத்தில் வரல, மனைவி குடும்ப ஜெபத்தில் வரல, மாமனார் மாமியார் குடும்ப ஜெபத்தில் வரல, நான் தனிமையாய் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறதே என்று அநேகர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லாரையும் நான் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து எல்லாரையும் கூட்டி சேர்த்து எல்லாரையும் கரங்கோர்க்க வைத்து என்னை பார்க்க வைப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுக்கிறார். அநேக குடும்பங்கள், ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஜெபம் இல்லைப்பா, நான் அதிகமாய் வாஞ்சிக்கிறேன், அதிகமாய் ஆசைப்படுகிறேன், ஆனாலும் ஏதோ ஒரு தடை என் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது, போராட்டங்களை உண்டு பண்ணுகிறது. ஜெபிக்க இருக்கும்போது சத்ருவானவன் அந்த ஜெபத்தை தடைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அதிகமாய் என் குடும்பத்தில் நடக்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருவின் கிரியைகளை நான் அழிப்பேன். நீங்கள் குடும்பமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, அந்த துதி சத்தம் ஒலிக்கும் போது, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நான் அந்த கிரியைகளை எல்லாம் அழித்து உங்கள் குடும்பத்தில் ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.